நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். பையனுக்கு நல்லபடியா பொண்ணு அமைஞ்சிருச்சு. கல்யாணமும் சீக்கிரத்துல நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நாங்க எவ்வளவு நாளா அவனை கல்யாணம் பண்ணடான்னு சொல்லிட்டோம். தலை சாய்க்கிற மாதிரியே இல்ல. இப்பதான் அவனுக்கா ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அதை நாங்க விட்டுருவோமா? அதான் டக்குன்னு பேசி முடிச்சாச்சு. ஓத்தாடி, எவ்வளோ பெரிய வீடு. இந்த வீட்டுக்கா வாழ வர போறாவா? சாந்தி மாவ ரொம்ப கொடுத்து வச்சவ தான். எப்படி தான் ஆளை பிடிச்சி மயக்கிறாளுங்களே தெரிய மாட்டுது. நானும் ஒரு தண்டத்தை பெற்று வச்சிருக்கிறேனே, ஏதாவது பண்ணுதா? நம்ம பின்னாடியே பேக்கா மாதிரி சுற்றிக்கிட்டு வருது. என்ன மாதிரி வளைச்சி போட்டிருக்கு பாரு சாந்தி மாவா. அது சரி, நம்ம தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வந்திருக்கணும் போல இருக்கு. ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். வந்திருந்தா இந்த வீட்டு பையனையாவது என் பொண்ணை எப்படியாவது பேசி ஈசி முடிச்சிருக்கலாம் போல இருக்கு. என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு அவன் கியூவில் வந்து விழுந்து கிடப்போம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல. எப்படியாவது அருண் வலையில் சிக்கிறானான்னு பார்ப்போம். இல்லைனா இந்த வீட்டு பையனை தான் எப்படியாவது சிக்க வைக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணி என் பொண்ணுக்கு நல்ல பெரிய இடத்துல மாப்பிள்ளையாக பார்த்து பிடிச்சி விட்டுறணும். அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் கையை கால் ஆட்டிக்கிட்டு சொகுசாக வாழ முடியும். ஏதாவது பண்ணணும், பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். என் பொண்ணுக்கு எவனாவது ஒருத்தன் பையன் மாப்பிள்ளையாக வந்து அமைஞ்சே ஆகணும். சாவித்ரி, நம்ம பண்ணணும்டி, ஏதாவது பண்ணணும்டி. வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? எங்களுக்கு என்னங்க நல்லா இருக்கும். ஆமா வாங்க, என்ன வந்துட்டு வெளியில நிக்கிறீங்க? நீங்க உள்ள வர வேண்டியதுதானே? வாங்க. சீக்கிரமா. யார் இதுங்க? என் சம்பந்தியோட தூரத்து சொந்தமாமா. தூரத்து சொந்தமாடி சொல்லி வச்சிருக்க. ஏன் அக்கான்னு சொன்னோம் அவ கௌரவம் குறைஞ்சிருமோ? ஆமா ஆமா, அவ கிரீடம் இறங்கிடும் போல இருக்கு. அதான் நம்மள தூரத்து சொந்தம்னு சொல்லி வச்சிருக்கான். இருக்கட்டும், அவளுக்கு வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. இல்லைங்க, இருக்கட்டும். நீங்க ஏதோ சாந்தி கிட்ட பொருள் எல்லாம் கேட்டிருந்தீங்களாமே. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு தேவையான பொருள்லாம் அங்கே இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா? அதான் சாந்தி கொடுத்து விட்டுருக்கா. ஆமாம், அன்னிக்கிட்ட கேட்டிருந்தேன். அன்னி கொடுத்து விட்டுட்டாங்களா? பரவாயில்ல, சீக்கிரமே கொடுத்து விட்டுட்டாங்க. கொடுங்க. பரவாயில்ல, நான் கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருக்காங்க. ஆமாங்க, சரி வச்சுக்கோங்க. நான் கிளம்பட்டுமா? என்ன வந்துட்டு உடனே கிளம்புறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் எதனா குடிக்க கொண்டு வரேன். கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். நீங்க விசேஷ நாள், எல்லா விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்கள பாருங்க, நான் போயிட்டு வரேன். என்ன என் சம்மந்திக்கு சொந்தக்காரங்க, உங்களை அப்படியே விட்டுற முடியுமா? இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். நேற்று வந்துட்டு அப்படிதான் ஓடிட்டீங்க, இப்போ வந்துட்டு இப்படியே ஒண்ணா எப்படி? கொஞ்ச நேரம் இருங்க, 5 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி கொண்டு வாங்க. செல்வாமா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. இல்லைங்க, இருக்கட்டும். வீட்டில் இவ்வளோ நேரம் உட்காந்து கிடந்ததுதான் குறுக்கெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் நின்னாதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நமக்கு அப்படிதான். கொஞ்ச நேரம் நிக்கணும், கொஞ்ச நேரம் உட்காரணும். வயசாயிடுச்சுல்ல, அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அப்புறம் ஆமா, நீங்க என்ன வேணும் இவங்களுக்கு? என் பையன் இவங்க பையனோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு. அதுல இருந்து எனக்கு இவங்களை தெரியும். ரொம்ப நெருக்கம் தான். ஓ அப்படியா? சரி சரி. அம்மா, என்னம்மா பண்றீங்க? கிளம்பலாமா? இருடா, இதோ கொஞ்ச நேரம். இதோ கார்த்திக் அவங்க அம்மா உள்ள போயிருக்காங்க. வந்ததும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பேசிட்டு தானே இருப்பீங்க. கிளம்ப மனசே வராது உங்களுக்கு. டேய் கொஞ்ச நேரம் தானடா. இருடா. அம்மா அப்பாவை கூப்பிட்டியா? அப்பா ரெடியா இருக்காரு. போய் கார்ல உட்கார வேண்டியதான், நம்ம கிளம்ப வேண்டியதான் வேலை. சரி சரி, ஒரு 5 நிமிஷம்டா. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். அது சரிம்மா. சரி வெயிட் பண்றேன். ஆனா 5 நிமிஷம் தான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? இருடா, 5 நிமிஷம் தான், வந்துடுறேன். அட நம்ம சிட்டு, ஏண்டி இப்படி கொல்ற? இப்படி எல்லாம் வந்து எனக்கு கொள்ளாதடி. என்னடி சிட்டு இப்படி கொல்ற? என்ன சிட்டரும்பே, ஒரு மார்க்கமா தான் அலையிற போல இருக்கே. ஆமாண்டா பொறுக்கி, நீ என்ன பார்க்கணும்ல, அதனாலதான் இப்படி ஒரு மார்க்கமா அலையிற. அப்பதானே நீ பின்னாடி சுத்தி சுத்தி வருவ பொறுக்கி. என்ன ஒரு மார்க்கமா அலையிற? அப்படியெல்லாம் இல்லடா பொறுக்கி. ஏதோ இன்னைக்கு எனக்கு புடவை கட்டணும்னு தோணுச்சா, அதான் கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்காடா? அடியே கொல்றடி. ஆனா என்ன, என்னாலதான் மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடிய மாட்டேதுடி. உன் பக்கத்துல வந்தாலே குப்புன்னு வெறுத்தது. என்ன பண்றது? இன்னைக்குதான் என் மனசை நான் உனக்கு திறந்து காட்ட போறேன்னு தெரியலையடி. என்னடா என்ன கேட்டுட்டே இருக்க? அமைதியா இருக்க? என்ன கேட்ட? என்ன சிட்டி கேட்ட? மொத்தம் கேட்டேன். மூஞ்ச பாரு. போடா பொறுக்கி. இப்ப என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? சொல்லு மறுபடியும் சொல்லுடி. ஐயோ, நம்ம பேசுறது காதுல விழுந்துருச்சோ. என்னடா பொறுக்கி, புடவை நல்லா இருக்கான்னு கேட்டேன். அதுதான் உங்ககிட்ட கேட்டேனே, வேற என்னடா கேட்டேன்? இல்ல நீ என்கிட்ட என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. மொத்தம் அப்படின்னு என்னமோ விழுந்தது. சிட்டரும்பே வயசு இல்லாம சொல்லு சிட்டரும்பே. நீ இப்ப ஏதோ சொன்னதானே, சொல்லு ப்ளீஸ் சொல்லுடி. பொறுக்கிக்கு எவ்வளவு ஆர்வம். டேய் இந்த ஃபாஸ்ட் ஆகாதுடா. நான் மட்டும் ஓகேன்னு சொன்னா பாஞ்சிருவான் போல இருக்கே. சொல்லு சிட்டு, இப்ப என்னமோ சொன்னல, சொல்லு ப்ளீஸ் சொல்லு. ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் சொல்லலடா பொறுக்கி. நான் புடவை கட்டியிருக்கேன், நல்லா இருக்குன்னு தான் கேட்டேன், வேற எதுவும் சொல்லல. நீ சிட்டரும்பு என்னமோ சொன்னடி, எனக்கு தெரியும் நீ என்னமோ சொன்ன, ஆனா மறைக்கிறடி. இருடி இரு, எனக்கும் ஒரு காலம் வரும். அன்னைக்கு நீ சொன்ன அந்த முத்தத்தை சும்மா நச்சுன்னு கொடுக்கல,
என் பேர் செல்வா இல்லடி. என்னடா பொறுக்கி பார்த்துட்டே இருக்கேன். நான் கேட்டேன்ல எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்க போய் தானடி உன் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கேன். என் மனசு என்னை விட்டு போயிடுச்சுடி. அது உன்கிட்ட தான் இருக்கு. அதான் தேடிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கா சிட்டு. ஐயோ வேற லெவல்ல இருக்கு. இப்ப கண்டி உன்னை எவனா பார்த்தான் அப்படியே கொத்த தூக்கிட்டு போயிடுவான். வேற எவனும் ஏன்டா பார்க்கணும், நீ பார்த்தா போதும்டா பொறுக்கி. ஆமா சிட்டு, உடவை கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா அம்சமா கட்டிட்டு வந்து நிக்கிறேன். இது ஒன்றும் நான் கட்டல, எனக்கு அமிர்தாக்கா கட்டி விட்டாங்க. அழகா கட்டியிருக்காங்களா? அழகா கட்டியிருக்காங்க. இதை விட அழகா நான் கூட கட்டுவேன். யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன்டி. இப்ப எனக்கும் புடவை கட்ட தெரியும்டி. நீ மட்டும் வந்தான்னு வச்சுக்க அழகா கட்டி விடுவேன்டி. என்ன சொன்ன பொறுக்கி? நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல இப்ப நீ என்ன சொன்ன சொல்லுடா பொறுக்கி. அஸ்து பிஸ்கு இந்த அம்மா மட்டும் நம்ம கேட்கும்போது சொல்ல மாட்டாங்களாம். இவங்க கேட்ட உடனே நம்ம சொல்லிடணுமா? சொல்ல முடியாது பொடி. பொறுக்கி என்னடா இப்படி எல்லாம் பேச? நீ ஒரு போலீஸ்காரங்கிறதே மறந்துட்டியா? ஆமாண்டி, உன் பக்கத்துல வந்தாலே நான் என்னையே மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது நான் போலீஸ்காரன்றது மட்டும் மாடி ஞாபகத்துல இருக்கும். அடிய ஓடு சிட்டரும்பு. ஆமா, யாருங்க இந்த தம்பி? அவன் என் பையன் தான், பேர் செல்வா. என்னது உங்க பையனா? ஆமா, உங்க பையன்னு சொல்றீங்க. இந்த பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு, நீங்க அமைதியா இருக்கீங்க. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்ட் மாதிரி. அவன் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? என்னங்க இப்படி நெருக்கமா நின்று பேசிட்டு இருக்காங்க, இதை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க? ஏங்க எங்களுக்கு இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். அவனுக்கா எதனா பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அது இந்த பொண்ணா இருந்தா என்ன, கண்டிப்பா பண்ணி வச்சிருவோம். என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதோ? என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சரி, அதான் உங்களுக்கு விஷயம் தெரியல, அதான் இப்படி வெள்ளந்தியா இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தின விஷயம் எதுவும் தெரியாதோ? இல்ல தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இந்த நிக்குதே அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? அதான் நீங்க சொல்லுவீங்களே அந்த கார்த்திக் தம்பி, அந்த தம்பியோட ஃப்ரெண்டாமா. ஆனா ஃப்ரெண்டுனா எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு கேளுங்களேன். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா படிச்சாங்க, அதனால ஃப்ரெண்டு. அட அதுதான் இல்லைங்க, அந்த பொண்ணு ரொம்ப பெரிய இடத்து வீட்டு பொண்ணாமா, ரொம்ப பணக்கார பொண்ணாமா. ஒரு நாள் அது அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் காரில் போயிருந்துருக்காங்க எங்கேயோ வெளியில் போகணுன்னு. அப்போ ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போயிட்டாங்களாமா, போய் சேர்ந்துட்டாங்களாமா. அதுலேருந்து இந்த பொண்ணு ரொம்ப பித்து பிடிச்சி போய் தெரிஞ்சிட்டு இருந்தது. என்னங்க என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணோட கதையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அட ஆரம்பத்தில் தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் தான் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? புரியலையே. சொல்கிறேன் கேளுங்க. அவங்க அம்மா அப்பா போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பொண்ணு பொட்டப்புள்ள வேற தனியாக இருந்திருக்குது. அது அவங்க வீட்டுக்குள்ள எவனும் மாமங்காரன் ஒருத்தர் இருக்கானாமா. அவன் அந்த பொண்ணை கெடுத்துட்டானாமா. அவன் மட்டும் இல்லை, இன்னும் எவனும் சொல்கிறாங்க. என்னென்னமோ கதை. எனக்கு இதெல்லாம் நேற்று தான் தெரியும் இந்த விஷயம்லாம். நேற்று நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன். என்னோட சொந்த காட்சி இருக்கால, அதான் சாந்தி, இந்த கார்த்திக் தம்பிக்கு மாமியாரை வரப்போறாளே, அவ்வளோ நானும் தான் நேற்று இங்கே வந்தோம். வந்த இடத்துல தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நீங்கள் என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்களே. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அந்த பொண்ணு கெட்டு போன பொண்ணா? நான் எங்கே போய் சொல்ல போகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா இப்போ போனாங்க பாருங்கள் கார்த்திக் அவங்க அம்மா, அவங்க வந்தாங்கன்னா நீங்களே நாசுக்காக கேட்டு பாருங்களேன். அப்போ உங்களுக்கே உண்மை தெரியும். நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட? நீங்கள் வேணும் அவங்ககிட்ட கூட கேட்டு பாருங்கள். என்ன நம்பலனா அவங்ககிட்ட கேளுங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என் பையனை அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே விட்டுருக்க மாட்டேன். இருங்க இப்போவே முதல்ல என் பையனை கூப்பிட்றேன். எங்க அவசரப்படாதீங்க, இப்போ கூப்பிடாதீங்க. இப்போ கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பையன் கோவப்படுவார். அப்புறம் நான் தான் உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைப்பாரு. அதனால நான் கிளம்பிட்ட பிறகு நீங்கள் என்னென்னா பேசிக்கோங்க. நசிட்டு புடவையில ஒரே கலக்குன்னு கலக்குற. நாளைக்கு இதை விட பயங்கரமா கலக்கோ போலியே. நீ வருவேனா? கண்டிப்பா கலக்க வேண்டாம் பொறுக்கி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா நாளைக்கு நீ வருவியாடா பொறுக்கி? இது சரி, இந்த பொறுக்கி இங்கேயே பொறுக்கிட்டே இருந்தா எப்படி? ஸ்டேஷன்லயும் போய் கொஞ்சம் பொறுக்கணும்ல. டியூட்டிக்கு போகணுமா வேணாவா? என்னடா பொறுக்கி எப்படி சொல்லிட்டேன்? இல்ல இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, நீ மட்டும் டியூட்டில இருந்தா எப்படி? நீ வாயே, நாளைக்கு வாயேண்டா பொறுக்கி. ஒரே சிட்டரும்பு, இன்னமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறோமோன்னு தோணுதுடி. அப்படியே நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? என்னடா பொறுக்கி எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்த? என்னமோ தெரியல சிட்டரும்பு, நீ எங்க நின்னாலும் அப்படியே மேக்னெட் போல இழுக்குதா. டக்குன்னு பக்கத்துல வந்துடணும்னு தோணுது, அதான் வந்துடுறேன். அதுவும் என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே. டேய் செல்வா, செல்வா சொல்லுங்கம்மா. இங்க வாடா, இங்க வான்னு. அம்மா நீங்க பேசிட்டு இருங்க வரேன். நான் இங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க வந்துடுறேன். டேய் நான் சொன்னா கேளு, இங்க வானா வா. ஐயோ இந்த அம்மா வேற, இப்பதான் ஒரு ஃப்ளோவுக்கு போயிட்டு இருக்கேன் அதுக்குள்ள. பாருங்க சொல்லுங்க. இருங்க இப்போ எதுவும் பேசாதீங்க,
கொஞ்சம் விட்டு பிடிங்க. இல்லைங்க, நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொண்ணு என் பையனை மயக்கிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்தீங்கல்ல எவ்வளோ பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கான்னு. அவன் என்ன சொக்குப்பொடி போட்டான்னு தெரியல. அவன் என்னமோ பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறான். என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் தான். ஆனா நல்ல பொண்ணா கண்ணி கழியாத பொண்ணாதான் வேணும்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி கெட்டு போனவெல்லாம் எனக்கு மருமகளா வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அப்பாடா, இப்பதான் நான் ஆரம்பிச்சதுல பொண்ணு உருப்படியா நடக்க போகுது. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, நான் மட்டும் ஒளஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கணுமா? சொல்லுடா பொறுக்கி, நாளைக்கு வருவியா வரமாட்டியா? சிட்டெரும்பு நாளைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் நாளன்னைக்கும் ஃபுல்லாக இங்கே தான் சார், இங்கே தான் சுத்த போகிறேன். ஓகேவா? அப்ப நீ டியூட்டிக்கு போலியா? கண்டிப்பா. என் சிட்டெரும்பு கேட்டிருக்கல, அதுக்காகவாவது நான் வரணும்ல. டியூட்டியில இருக்கேனோ இல்லையோ, ஆனா வந்துருவேண்டி, கண்டிப்பா வந்துருவேன். என்ன பொறுக்கி, அப்ப நான் கேட்டா எது வந்தாலும் செய்வியாடா? ஏய் சிட்டு, நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? என்னன்னு மட்டும் சொல்லு, அடுத்த நிமிஷமே செஞ்சிடறேன்டி. என்ன சிட்டெரும்பு இப்படி கேட்டுட்டேன்? நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? என்ன வேணும் கேளு, உடனே செய்யறேன். எதுவும் வேணாம், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடி, என்னன்னு சொல்லு. அது இப்ப இல்ல, கார்த்திக் கல்யாணம் அன்னைக்கு உன்கிட்ட கண்டிப்பா சொல்றேன் பொறுக்கி. கண்டிப்பா அன்னைக்கு சொல்லிடுவேண்டா பொறுக்கி. ஏய் சிட்டு சிட்டு ப்ளீஸ் டி, இப்போ சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்னமோ சொல்லணும்னு சொல்றல, அது இப்பவே சொல்ல. எதுக்கு அவன் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குடி, இப்பவே சொல்லிடேன். டேய் பொறுக்கி, என்னடா இப்பெல்லாம் வர வர என்ன வாடி பொடின்னு சொல்லி கூப்பிடுறேன்? என்னடா என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அடி சிட்டெரும்பே, உன்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னை இப்படி அலைய விடுறியடி. என்ன சிட்டு, நான் வாடி பொடி கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? சரி, நான் கூப்பிடல. இல்லடா பொறுக்கி, நீ அப்படியே கூப்பிடு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. அடியே சிட்டு, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, அது இப்போ சொல்லுடி ப்ளீஸ் டி. மாட்டேன், கார்த்திக் கல்யாணம் அன்னைக்கு தான் சொல்லுவேன். சொல்லுவேன்டா பொறுக்கி, அன்னைக்கு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு, சரியா? என்ன நம்பவில்லையா? கண்ணான் தர கண்ணமில்லையா? காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான். சரி சரி, அன்னைக்காவது சொல்லிடுவேன்ல சிட்டெரும்பு. நான் கூட அன்னைக்கே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சிட்டெரும்பு, அதையும் அன்னைக்கே சொல்லிடுறேன். அப்போ கண்டிப்பா 2 பேரும் அன்னைக்கு சொல்லலாம். கண்டிப்பாடி சிட்டெரும்பு. ஐயோ, இப்பவே என் நரம்பெல்லாம் துடிக்குதுடி. போடா பொறுக்கி. சரி சரி, உன்னை அப்பவே அவங்க கூப்பிட்டாங்கல்ல, ஓ அப்புறம் கோவப்பட போறாங்க. அவங்களா? அவங்க மாமியாருடி, அத்தனை வாய் நிறைய சொல்லுடி. என்னடா பொறுக்கி சொன்ன? அவங்கன்னு சொல்லாத சிட்டெரும்பு, அத்தன்னு சொல்லுன்னு சொன்ன சிட்டெரும்பு. தப்பா என்ன? டேய் பொறுக்கி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ அத்தையா? சரி அத்தைனே சொல்றேனே. சரி சரி வா, எங்க அம்மாக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன். வேண்டாம், நான் இன்னொரு நாள் பேசுறேனே, இப்போ எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். அட, சிட்டெரும்புக்கு பயம்லாம் வருமா? நான் பார்த்த சிட்டெரும்பு இப்படி கிடையாது. வா சிட்டெரும்பு, எங்க அம்மா தானே, எங்க அம்மா உன்னை கடிச்சா தின்ற போறாங்க. வா. சரி வரேன். எனக்கு அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க அம்மா என்ன எதுவும் சொல்லிட மாட்டாங்களே? ஏய், எங்க அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அதுலயும் இந்த மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. வா வா, நான் பாத்துக்கிறேன், வா. சரிடா பொறுக்கி, நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பயம் இல்லதான். சரி வா, போய் பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் இங்க பாருங்க. சொல்லுடா, என்ன? அம்மா, இவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இவ பேர் ஐஷுமா. இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்னு சொல்றீங்க? இதுக்கு நீங்க எக்ஸைட் ஆகணும். சரி சரி, நான் வீட்டுல வந்து விஷயம் என்னன்னு சொல்றேன், சரியா? டேய், நேரம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அப்பலாம் நேரம் ஆகலையா? இப்பதான் உங்களுக்கு டைம் ஆகுதா? நீங்க பேசிட்டு இருங்க கொஞ்ச நேரம், நான் கூட இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பேசிட்டு வரேன். இங்க பாரு செல்வா, நான் சொல்றதை கேளு. வா வீட்டுக்கு போலாம், நேரம் ஆகுது. என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் வான்னு சொன்னேன். வானும் வா.
ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் என் கோவத்தை கலப்பாத, வா போலாம். அது வந்து சிட்டரும்பு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா ஏதோ டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பிஹேவ் பண்றாங்க. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடி. சே அப்படிலாம் இல்லை, நீங்க போங்க, நம்ம அப்புறமா பேசலாம். அவங்க கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க போங்க. சாரிடி. டேய் செல்வா, வந்தியா இல்லையா? இவங்க சரிடி, நான் கிளம்புறேன். நான் காலையில வந்துடுவேன், சரியா? இங்க பாரு, நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத. அம்மா ஏதோ டென்ஷனா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை, சரியா? சே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க போங்க. அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு, நீங்க கிளம்புங்க. அப்பாடா, இப்போதான் ஏதோ மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கு. வந்த வேலை முடிஞ்சது. சரி, நம்ம வீட்டை பார்த்து நடப்போம். என்னாச்சு? எதுக்கு அவங்க என்ன பார்த்து கோவப்படுறாங்க? என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னம்மா, எங்கம்மா போனீங்க நீங்க இவ்வளவு நேரம்? நான் போனது இருக்கட்டும், உனக்கு நான் சொல்லிட்டு போனேனே, அது என்ன ஆச்சு? இங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததாவா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாருமா அவரு. அம்மா, மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கலம்மா. என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறாங்கம்மா. அவன் எரிஞ்சு விழறான்னு என்ன விட்டுட்டு போறியா? அதுதான் முடியாதுமா. அவர் சாதாரணமா பேசியிருந்தா கூட நான் விட்டுட்டு இருப்பேம்மா. ஆனா எப்ப அவர் என்ன ரொம்ப அவமரியாதை பண்ணாரோ, இனிமேல் நான் அவரை விட போறதே இல்லைம்மா. அவர் எனக்கு வேணும், கண்டிப்பா அவர் எனக்கு வேணும். நான் அவரை கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? அப்படி சொல்லிடி என் மகளே. அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீயும் உன் பொறுப்புல இருந்து தவறிடாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கல. அப்பப்ப அவன் ரூமுக்கு போய் வர இரு. அட நீ வேறம்மா, அவர் ரூம் பக்கம் போனாலே அவர் என்னை விட்ட கொடுத்துருவார் போல இருக்கம்மா. அந்த மாதிரி பாக்குறாருமா. அவர் பார்வையில ஒரு நெருப்பு வீசுதுமா. அது மட்டும் இல்லம்மா, அவர் என்னை பாக்குற பார்வை சி நீயா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாருமா. ஆனா அதுவே அந்த நிம்மியை பார்க்கும்போது ஒரு வித காதலோடவும் ஏக்கத்தோடவும் ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா, வேற மாதிரி பாக்குறாருமா. அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னே தெரியலம்மா. அவ சும்மா தள்ளி நின்னா கூட தன்னோட வச்சு அப்படி இருக்க அணைச்சி வச்சுக்கிறாருமா அவரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவளா அப்படின்னு நினைக்கும் போது அதே இடத்துல அவளை இழுத்து போட்டு அடி அடிக்கணும் போல இருக்குமா. அதே இடத்துல அவளை 4 கேள்வி கேட்க வேண்டியது தானே? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்து உரசிட்டு நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க வேண்டியது தானே? உன் வாயில என்ன வச்சுட்டு இருந்த? ஐயோ அம்மா, நான் கேட்காம இருந்திருப்பேனா? நான் உன்ன மாதிரி பச்சையா கூட கேட்கல, சுத்தி வளைச்சுதான் கேட்டேன். அதுக்கு அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்னடி, என்ன நடந்தது? நான் அவளை கேள்வி கேட்டுட்டேன்னு மாமா என்ன அடிச்சிட்டாருமா. என்ன கௌசி, என்ன சொல்ற? அருண் ஒன்னும் அடிச்சிட்டானா? ஆமாம்மா, அவளை நான் கேள்வி கேட்டுட்டேனா. அவர் பொண்டாட்டிய நான் கேள்வி கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சிட்டாருமா. அவளை நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு முதல்ல கிளம்பி போகணுமா. அவரு என்ன மூஞ்சால் அடிச்ச மாதிரி இப்படி சொன்னாருமா. அவனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? யார் விட்டு போகணும்? இரு, அவன் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டான போது அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, அதெல்லாம் போகட்டும். அவன் அடிச்சதெல்லாம் நினைச்சு நீ பெருசுப்படுத்திட்டு இருக்காத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கல? நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு. ஆனா நான் தான் அந்த ரூம் பக்கமே போக முடிய மாட்டேங்குதே. நான் போனாலே அவர் எரிஞ்சு விழறாரே. இப்போ நான் என்னமா பண்றது? என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்றேன். இங்க பார், இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம்லாம் மண்டபத்துக்கு போயிடுவோம். மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி இதை பண்ணி ஆகணும். நீ நான் சொன்ன மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணு. போய் பாலை முதல்ல கலக்கு, போ. நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? இப்ப நான் பாலை கலக்கணும் மட்டும் நான் கொண்டு போய் கொடுக்க முடியும்? அவர்தான் என்ன இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அடியே பைத்தியக்காட்சி, உன் வயசுக்கு நீ இவ்வளோ யோசிக்கும் போது என் வயசுக்கு நான் யோசிச்சிருக்க மாட்டேன். நீ போய் பாலை கலக்கடி. அந்த பாலை கொடுக்க வேண்டியவங்க கொடுப்பாங்க, அப்பதான் அவன் அதை குடிப்பான். அவன் அதை குடித்தா மட்டும்தான் நம்ம திட்டம் நிறைவேறும். போ. சரிம்மா, கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி செய்யறேன். அம்மா, இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நடந்துரும்ல? அவர் என் கழுத்துல தலையை கட்டிட்டு வரலம்மா. அது உன் சாமர்த்தியமும் இருக்கு. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா காய நகர்த்தணும், புரியுதா? நான் சொன்னதை செய். கண்டிப்பா அவன் இதுக்கு உன்கிட்ட மயங்கி தான் ஆகணும். அவன் மட்டும் இந்த ராத்திரி உன் கூட இருந்துட்டான், அவன் உன் கழுத்துல தாலியை கட்டுறது நிச்சயம். சரி, நான் சொன்னதை செய், போ. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? ஏம்மா, எனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஆனா இப்ப நான் இந்த பாலை கொண்டு போனா மாமா வாங்க மாட்டாரே. அதுவும் நான் போனாலே எரிஞ்சு விழுவாரு. நான் எப்படிமா இந்த பாலை கொண்டு போறது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த பாலை நீ கொண்டு போறது இல்ல, ஆனா கண்டிப்பா அருண் இந்த பாலை குடிப்பான். இரு, என்ன பண்றேன்னு பாரு. சரிம்மா. அனன்யா, நிம்மி. சொல்லுங்க
சித்தி கூப்பிட்டு இருந்தீங்க? நிம்மி இல்லம்மா, நிம்மி தானம்மா கூப்பிட்டேன். நிம்மிக்கு தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா சித்தி. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சித்தி. ஐயோ தலைவலியா? என்னம்மா, நாளைக்கு நைட்டு ரிசப்ஷன் இருக்கு, அடுத்த நாள் கல்யாணம் இருக்கு, இப்ப தலைவலின்னு சொல்றியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா லேசாதான். 2-3 நாளா தொடர்ந்து தலை குளிச்சுட்டு இருந்தா இல்லையா, அதான் அவளுக்கு லேசா தலைவலிக்கும். தூங்கி இருந்தாலும் சரியா போயிடும். நீங்க சொல்லுங்க சித்தி. அது ஒன்றும் இல்லைம்மா, அருணுக்கு நைட்டு பால் கொடுப்பீங்களாமே, அதான் பாலை கலக்கி வச்சிருக்கான். ஆனால் அது நிம்மி எத்தனை போய் கொடுத்தாதான் அருண் குடிப்பானாமே. அதான் சரியா நிம்மியை கூப்பிடலாமேன்னு இருந்தோம். நீ கொஞ்சம் நிம்மியை மட்டும் கூப்பிடுறியாம்மா? அந்த பாலை மட்டும் கொண்டு போய் கொடுத்துருவாள்ல. ஐயோ, நிம்மியும் அருண் மாமாவும் வெளியில போயிருக்காங்களே, யாருக்கும் தெரியாம. இப்போ இது சித்திக்கு இது தெரிஞ்சா போட்டு கொடுத்துருமே. இது எப்படியாவது சமாளிச்சாகணுமே. நிம்மி நம்ம கிட்ட தான் சமாளிக்க சொல்லிட்டு போயிருக்கா. என்ன பண்றது? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். சித்தி என்கிட்ட கொடுங்க சித்தி பாலை. நான் கொண்டு போய் கொடுத்தாலும் அருண் மாமா வாங்கிப்பாங்க. கொடுங்க. அது எப்படி? நீ கொடுத்தா மட்டும் வாங்கிப்பாரு, நான் கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறாரு. ஏதோ நிம்மி தான் கொடுக்கணுமா? நிம்மி கொடுத்தாதான் இந்த பால் பாலா இருக்கும் போல இருக்கு. நம்மளாம் கொடுத்தா கெட்டு போயிடும் போல இருக்கு. நீ கொடுத்தா வாங்கிட்டு வரா? கௌசி, நீங்க கொடுத்தா கண்டிப்பா மாமா வாங்க மாட்டாங்க. நான் கொடுத்தா எங்க மாமா வாங்கிப்பாங்க. கொடுங்க, நான் கொடுக்குறேன். எல்லாம் என் நேரம். இவ கொடுத்தா மட்டும் வாங்கிப்பானாமா? அப்போ நான் கொடுத்தா ஏன் வாங்க மாட்டேங்கிற? ஐயோ, என்னால் முடியல. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இந்த பாலை மட்டும் குடிச்சிருங்க மாமா. அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் என்னை சுற்றி சுற்றி தான் மாமா வருவீங்க. ஆமாம்மா கௌசி, பாலை அனன்யா கிட்ட கொடு. அனன்யா கொண்டு போய் கொடுத்தா அருண் வாங்கிப்பானாமா. நீ கொடுமா, அவள் எத்தனை போய் கொடுக்கட்டும். அனன்யா பாலை கண்டிப்பாக கொடுத்துருமா. அருண் குடிச்சிட்ட பிறகு கிளாஸை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். சரிங்க சித்தி. கௌசி, இந்த பொடி கேட்டியாம்மா? நிம்மி கடுத்து இவ கொடுத்தா வாங்கி பாராமா, அதுவே நான் கொடுத்தா வாங்க மாட்டாராமா. இது என்னம்மா நியாயம்? ஏன் நான் கொடுத்தா அந்த பால் பாலா இருக்காதா என்ன? இங்கே பாரு, இப்போ நம்ம கோவத்தை காட்டுறதுக்கான நேரம் கிடையாது. யார் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவன் அந்த பாலை குடிக்கிறானாங்கிறது தான் முக்கியம். அவன் மட்டும் இன்னைக்கு ராத்திரி அந்த பாலை குடிச்சிட்டான், நாளைக்கு அவன் உனக்கு தான், புரியுதா? அதனால இப்போ நீ கோவத்தை வெளிக்காட்டாம கொஞ்சம் அமைதியாக இரு. அவன் பாலை குடித்ததும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரியும். அப்போ நீ உள்ள போ, புரியுதா? சரிம்மா. ஆமா, மருந்து எவ்வளவு நேரத்துல வேலை செய்யும்? எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள நீ போய் ரெடி ஆகிரு. அந்த 1/2 மணி நேரம் முடியறதுக்குள்ளார நீ அவன் ரூம்ல இருக்கணும், புரியுதா? அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்கும். சரிம்மா. யாரும் ரூம்குள்ள வந்துட மாட்டாங்கல்ல? யாரும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? சாந்தியோ இல்லை பார்வதியோ யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆம்பளைங்க ஆளுங்களும் கண்டிப்பாக அந்த பக்கம் வரமாட்டாங்க. அப்புறம் இந்த 2 பொடிசுங்களும் அவளுங்க ரூமை விட்டு வெளியில் வரவே வரமாட்டாளுங்க. அதனால் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை மட்டும் நீ பாரு. மருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி மட்டும் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அவன் உனக்கு அடிமை, பார்த்துக்க. அதுக்கப்புறம் நீ தான் அவனை உன் கைக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ பண்ணு, புரியுதா? புரியுதுமா. நான் இப்போவே போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் மாமா ரூமுக்கு போக பார்க்குறேம்மா. சரி, நம்ம ரூமில் மல்லிப்பூ வச்சிருக்கேன் பாரு, அதை தலை நிறைய வச்சுக்கிட்டு போ. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், புரியுதா? சரிம்மா, கண்டிப்பா. மாமா வந்தாரா இல்லையான்னு தெரியலையே. மாமா, அருண் மாமா. வந்துட்டேம்மா, இந்த இருமா. அப்பாடா, மாமா வந்துட்டார் போல இருக்கு. அப்ப நிம்மியும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சொல்லுமா அனன்யா. ஆமா மாமா, நீங்களும் நிம்மி வெளியில போயிருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் இல்லைம்மா, இங்கே தான் பக்கத்தில் தான் போயிருந்தோம். அதான் உடனே வந்துட்டோம். இல்லைன்னா அத்தையும் அம்மாவும் தேடுவாங்கல்ல, அதான் சீக்கிரம் வந்துட்டோம். நீயும் ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாதுல்ல, அதான் உடனே வந்துட்டோம். அப்பாடா, நல்ல வேலை பண்ணீங்க மாமா. சரி, இந்தாங்க மாமா, உங்களுக்கு தான் பால் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க. பாலா? இந்த டைம்லையா? எனக்கு யாருமா கொடுத்து விட்டா? அந்த புதுசா வந்திருக்காங்கல்ல மாமா, சித்தி, அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. ஓ, அவங்களா? சரிம்மா, கொடு. சரிங்க மாமா. அப்புறம் நிம்மி ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோமா. எதுனா எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து எழுப்பு, சரியா? மாமா கவலைப்படாதீங்க, உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், சரியா? இந்தாங்க, நீங்க பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. உங்க பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இல்ல அனன்யா, அவ ரொம்ப வலி தாங்கிக்க மாட்டாள, அதனாலதான். அடடடடடா, பொண்டாட்டி மேல பாசம் இருக்கலாம் மாமா, ஆனா இப்படி இருக்க கூடாது, சரிங்களா? இது சின்ன தலைவலி தான், நான் பாத்துக்கிறேன் எங்க அக்காவை, நீங்க கவலையே படாதீங்க. இந்தாங்க. அது சரி, அக்கா தங்கச்சிங்க கிட்ட பேசி முன்னுக்கு வர முடியாதுதான். சரி, கொடுமா. ஐயோ, சாரி மாமா. ஏய், பரவாயில்ல அனன்யா, நீ கால் வைக்காத, கிளாஸ் உடஞ்சிருக்கு, சரியா? சரி, நீ போ, நான் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன், நீ போ. இல்ல மாமா, நானே கிளியர் பண்ணிட்டு போறேன். ஐயோ, இப்ப அந்த சித்தி வேற எதனா கோவப்படுவாங்களே, பால் கொட்டிடுச்சுன்னு சொன்னா என்ன மாமா பண்றது? அனன்யா, நீ எதுக்கு அவங்களுக்குலாம் பயந்துட்டு இருக்க? அவங்க எதனா கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல மாமா, கல்யாணம் வேற வச்சிருக்கோம், வீட்டுல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அவங்க எது பண்றதா இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மாமா. அதனால நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா, ஓகேங்களா? இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். அவங்க கேட்டாங்கன்னா நீங்க பால் மட்டும் குடிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா? என்னமோ சொல்றீங்க, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன்.
அவங்க கேட்டாங்கன்னா நான் குடிச்சிட்டேனே சொல்றேன். சரியா? சரிங்க மாமா. சரிம்மா அனன்யா, நீ போய் பாடு. நாளைக்கு நிறைய வேலைங்க இருக்கு. அப்படி நிம்மியும் கொஞ்சம் பாத்துக்க. சரியா? கண்டிப்பா மாமா. சரி, நம்மளும் போய் படுப்போம். என்ன மைண்டே ஒன்றும் சரியில்லை. ஏதோ நடக்க போற மாதிரியே இருக்கு. மனசு ஏதோ கொஞ்சம் மிரடலாவே இருக்கு. சரி, நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுப்போம். தூக்கம் வந்தாலும் வரும், தூங்குவோம். அது சரி, அம்மா கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதான் மாமா உட்காந்துட்டே தூங்கிட்டாங்க. நல்ல தூக்கத்தில் இருக்காங்க போல இருக்கே. இப்போ நம்ம எழுப்புனா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் நல்ல போதையில் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கும் அவர் நம்மளை பார்த்து கண்டிப்பாக மயங்காமல் இருக்க மாட்டார். இதோ இப்போவே அவர் என் பக்கம் இழுக்கிறனா இல்லையான்னு பாரு. இனிமே அருண் மாமா, நீங்கள் என்னோட புருஷன். இனிமேல் நீங்கள் யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க மாமா. இனிமேல் என்ன தான் பார்ப்பீங்க. நான் மட்டும்தான் மாமா உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்னையே தான் நீங்கள் சுற்றி வந்தாகணும். வருவீங்க, வர வச்சிருவா இந்த கௌசல்யானோ சும்மாவா. இப்போ பாருங்க. ஆமாம், இந்த பூ எங்கே வச்சேன்? இந்த பூ ஸ்மெல் பண்ணும்போது எனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ மாமாக்கு எப்படி இருக்கும்? மாமா, இப்போ நீங்கள் எனக்கு கண்ணை திறந்து பாருங்க. பார்த்தீங்க அப்படியே மயங்கிடுவீங்க மாமா. மாமா 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 நல்ல போதையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கண்ணை திறந்து பார்த்தீங்க, கண்டிப்பாக விடவே மாட்டீங்க மாமா. மாமா மாமா கண்ணை தரங்க. யாரு? நான் தான் மாமா, உங்களுக்கு பொண்டாட்டியாக வரப்போற வந்திருக்கேன். பாருங்க மாமா. பொண்டாட்டியா? என்ன என்ன மாமா பார்க்குறீங்க? என்ன பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னமோ தோணுது, அப்படிதானே? இவன் என்ன பண்றா? ஆமா, இப்ப இவ எதுக்கு இந்த டைம்ல நம்ம ரூமுக்கு வந்திருக்கான்? இவன் எவ்வளவு அடிபட்டாலும் திருந்த மாட்டான்னு நினைக்கிறேன். ஓ, நம்ம மனசுல ஒண்ணு குழப்பத்துக்கு காரணம் இதுதான் நினைக்கிறேன். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? அப்படிதான் பார்ப்பீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உள்ளே போயிருக்கிற விஷயம் அப்படியாச்சே. அது சரி. ஆமாம், என்ன மாமா என்னை பார்க்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே? உள்ள போயிருக்கிற விஷயமா? என்ன சொல்றா இவ? இல்ல, இவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. நீ பேசுடி, பேசு. என்னென்ன பேசுறேன்னு கேட்டுக்கிறேன், அப்புறமா என் ஆக்ஷனை காட்டுறேன். என்ன மாமா? சரி சரி, நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செம்ம போதையில் இருப்பீங்க, அது நல்லாவே எனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? போதை இல்லையா? என்ன இவ சொல்றா? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா என்கிட்ட ஏதாவது பேசுங்க. நீங்கள் பேசுவீங்கன்னு தான் ஆசாசையாக வந்திருக்கேன். ப்ளீஸ் பேசுங்க மாமா. சரி விடுங்க, நீங்கள் பேச வேணாம். நம்ம பேசவே வேணாம், செயல்லையே காமிச்சிடலாமா? ஓ, செயல்லையே காமிச்சிடலாமே. நீ என்ன இந்த நேரத்தில் நீ என்ன பண்றீங்க? ஏம்மா, அதை நான் உன்னை பார்த்து கேட்கணும், நீ என்ன பார்த்து கேட்குற? என்ன விளையாடுறியா? இப்போ எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த? ஆமா, என்ன டைம் ஆகுது தெரியும்ல, நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த? நானும் வரல. இந்த மாமா தான் என்னை கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேனே. ஓ, மாம்சு உன்னை கூப்பிட்டாரு. ஓ, அது சரி. ஆமா, மாம்சு என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டாரு? அது வந்து என் ரூமுக்கு வா, இத்தனை மணிக்கு மேலே என் ரூமுக்கு வா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், எனக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும், நீ என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நீ வேணா அவர்கிட்ட கேட்டுப்பாரு, அவர் சொல்லுவார், கேட்டுப்பாரு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவர் சொல்லுவார் தான், அவருக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ கேட்டுடலாமா அவர்கிட்டயே? அதுதான் நீ கேட்டுப்பாரு. அவர் போதையில் தானே இருக்காரு, கண்டிப்பாக எது கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லுவார். அப்போ கேட்கலாம். நீ கேட்டுப்பாரு. நான் கேட்குறேம்மா, நீ இவ்வளோ பதட்டப்படுற? அச்சச்சோ, பதட்டப்படாத. என்ன ஏசி ரூம்ல உனக்கு இவ்வளோ வேர்க்குது பாரு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, தொடச்சிக்க. யோ மாம்ஸ். என்ன மாம்ஸ், உனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமி,
அப்படியா? சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமான்னு சொல்லுங்க மாமா. நீங்க தான் வர சொல்லிருந்தீங்களா மாம்ஸ்? சொல்லுங்க மாமா, நீங்க தானே வர சொன்னீங்க. இந்த டைமுக்கு கரெக்டா இந்த டைமுக்கு என் ரூமுக்கு வந்துடுன்னு நீங்க தானே மாமா சொன்னீங்க. ஆமான்னு சொல்லுங்க மாமா. இருமா, நீ ஏமா இவ்வளவு பதட்டப்படுற? சொல்லுவாரு. ஐயோ மாம்ஸ், உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நீதான் இந்த டைமுக்கு வர சொன்னியா? ஐயோ, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, பயமா இருக்கே. அம்மா வேற இந்த நேரத்துல இல்லையே, என்ன பண்ண போறேன்னு தெரியல. எதனா பண்ணணும். இவர் போதையில தானே இருக்காரு, கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவாரு. அவர் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டா நான் தப்பிச்சிடுவேன். ஓ மாம்ஸ், என்னையா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறக்காம அமைதியா இருந்தா எப்படி? நீ வாயை திறந்தாதானே இங்க நிறைய பேர் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு தெரியும். வாயை திறந்து பேசியா மாம்ஸ்? ம் ம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் தான் வர சொன்னேனே. அப்பாடா, கேட்டல, அவர் வாயாலே சொல்லிட்டாரு, பார்த்தல. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொல்றதுக்கு? நீ தான் இந்த ரூமை விட்டு வெளியில போகணும். போ, ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியில போ. ம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ரூமை விட்டு வெளியே போயே ஆகணும். கேட்டல, அவரே அவர் வாயால சொல்லிட்டாரு. இப்ப நீயா வெளியில போறியா இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? நிறுத்துங்க நிறுத்துங்க மாமா, எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? எனக்கு புரியல, எதுக்கு இப்ப என்ன இப்படி அடிக்கிறீங்க? அத நான் சொல்றேன், இப்படி திரும்ப. ஏய் நிறுத்து, என்னடி இல்ல என்ன கேக்குறேன்? அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, நீ என்ன ஒரு பக்கம் அடிக்கிற? அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மனசுல? உன்னெல்லாம் கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை உயிரோட விட்டுருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கா? நீ என்ன கொலை பண்ணணுமா? எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். வாயமோடு. என்ன நேரம் இது? நேரங்கட்ட நேரத்துல என் மாமா ரூமுக்கு வந்திருக்க பாரு, அதுக்காகவே உன்னை குழி தோண்டி புதைச்சிருக்கணும். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்சும் அவரை மயக்கிறதுக்கு இப்படிதான் நின்றுட்டு இருக்க பாரு, அதுக்காகவே உன்னை குழி தோண்டி புதைக்கணும். நீ என்ன பைத்தியமா? அவரே ஒரு வாயால சொன்னார்ல, அவர் தான் என்ன கூப்பிட்டாருன்னு. அப்புறம் நீ என்ன பேசிட்டு இருக்க? அடி பைத்தியக்காரி, நீ எப்போ ரூம்குள்ள வந்தியோ, ரூம்குள்ள வந்து அவர் பக்கத்துல வந்து நின்னியும் அப்பவே அவர் போனை போட்டுட்டாரு எனக்கு. நான் லைன்ல தான் இருந்தேன். நீ பேசுறது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுக்கிட்டே தான் என் ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வந்திருக்கேன். என்ன சொல்ற? இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் சொல்லவா? நான் கூட நீ காலையில உத வாங்கினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர்கிட்ட கூட கேட்டேன், ஏன் மாம்ஸ் அவளை நீ அடிச்சிட்ட, அவளை பார்க்கவே பாவமா இருக்கு, இன்னொரு வாட்டி அப்படிலாம் அடிச்சு பேசாத மாம்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா இப்பதான் தெரியுது, உன்னெல்லாம் அடிக்கிறது இல்லடி, கொலை பண்ணி போட்டிருக்கணும். ஏய் இங்க பாரு, ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது அவளை, என் பொண்டாட்டிய. நான் தான் ரூமுக்கு வர சொன்னேன்னு சொன்னதும் அவ்வளோதான், அதுவும் என் பொண்டாட்டிய தான். ஆனா உன்ன மாதிரி எச்சக்கலையெல்லாம் என் ரூம் பக்கமே நான் வர விட மாட்டேன். நீ யார்? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்ப? உன்ன மாமா, அது அது வந்து தெரியாம உனக்கு தெரியாமலா? உன்ன ஐயோ மாம்ஸ், வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத. நம்ம கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இவளை எதுவும் பண்ண வேண்டாம். அவ்வளோ அமைதியா விடு. ஏய் இங்க பாரு, எங்க கல்யாணம் நின்றுட போகுது அப்படிங்கிறதுக்காக உன்னை சும்மா விடலை. பிரச்சனை வேணாமேன்னு தான் உன்னை சும்மா விட்டுருக்கேன். இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி எதனா கீழ்த்தரமாக நடக்கணும்னு நினச்சேன், நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன். பத்திரகாளியாக மாறிடுவேன் பார்த்துக்க. நீயும் ஒரு வயசு பொண்ணுங்கிறதுனால தான் உன்னை இப்போ இந்த சமயம் உன்னை சும்மா விடுறேன். இல்லை உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். இனிமே உன் நிழல் கூட என் மாமா பக்கம் வரக்கூடாது. ஓடி வெளியில. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைப்பாங்க. அதை விட்டுட்டு அடுத்தவன் புருஷனுக்கு அலையணும்னு நினைக்கிறப்பாரு. உன்ன என் பொண்டாட்டி சொன்னாலேன்னு தான் நான் சும்மா விடுறேன். இல்லை நான்லாம் வேற மாதிரி. போயிடு ஒழுங்கா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சீ, போ வெளியே. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் போதையில தான் இருப்பேன்னு நீ எதை வச்சு என் ரூம்குள்ள வந்த? ஐயோ மாமா அது கேட்டாரு, இப்போ நான் என்ன பண்றது? நான் இப்போ அதை சொன்னா அம்மா உள்ள மாட்டிப்பாங்க. அம்மா மாட்டிக்க கூடாது. இப்போ என்ன பண்றது? ஏய், உன்னதான் கேக்குறேன். நீ எந்த தைரியத்துல இந்த டைமுக்கு என் ரூம் பக்கம் வந்த? அது மட்டும் இல்ல, நான் போதையில இருப்பேன்னு சொல்லி நீ பேசிட்டு இருந்த.
எதை வச்சு அப்படி பேசின சொல்லு சொல்லுடி. ஏய் கேக்குறாருல, வாயை திறந்து பதில சொல்லு. இல்ல நானே இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உன்னை அவமானப்படுத்திடும் பாத்துக்க. இல்ல 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 அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்லிடுறேன். சொல்லு என்ன பண்ண? அது வந்து வந்து எனக்கு உங்க மேல ஆசை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்படியாவது எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பால்ல கலக்கி எப்படியாவது கொடுத்துடணும்னு நினைச்சேன். என்னது பால்லையா? ஆமா, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனன்யா கொடுத்த பாலை குடிச்சீங்கல்ல, அதுலதான் அந்த மருந்தை நான் கலக்கினேன். ஆனா அது வேலை செய்யலன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க. சீ, இவ்வளவு கேவலமாவா? நீ எல்லாம் பெண் ஜென்மமே கிடையாது தெரியுமா? ஆமா, நீ இந்த செயலெல்லாம் பண்ணது உங்க அம்மாவோட உதவியோடவா? இல்ல 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 நான் இந்த மாதிரி பண்ணது எங்க அம்மாக்கே தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் மிமி, நான் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எங்க அம்மாக்கும் வெளியில யாருக்கும் சொல்லிடாது ப்ளீஸ். சொன்ன என் வாழ்க்கையே போயிடும். நான் இனிமே அருண் மாமா பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடேன். நான் இப்பவே இப்படியே போயிடுறேன். இதோட நான் இந்த பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் மிமி ப்ளீஸ். இவ்வளவு தூரம் பண்றதை பண்ணிட்டு உன்னை சும்மா அப்படி நான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு ஐயோ மாம்ஸ் வேண்டாம், எதுவும் பண்ணாத. ஏதோ கீழ்த்தரமான புத்தியில அவ இந்த மாதிரி பண்ணிட்டா, விட்டுறலாம். நீ எதுவும் கோவப்பட்டுக்காத, சொல்றேன்ல. இல்ல நீ அமைதியா இரு. இனிமேல இவ்வளவு சும்மா விட்டோம் இவ உன் வாழ்க்கையை கெடுத்தாலும் கெடுத்துருவா. இவ்வளவு ஐயோ மேம் சொல்றேன்ல, விடு. அவ்வளோ வயசு பொண்ணு தானே, ஏதோ தேவையில்லாத ஆசையோட இதெல்லாம் பண்ணிட்டா. நீ விடு, நான் பேசுறேன். இங்க பாரு, இப்போ உனக்காக நான் பேசியிருக்கேன். இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண உன்னை நானே கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். உன்னுடைய நிழல் கூட என் மாமா பக்கம் வரக்கூடாது. இதுதான் கடைசி. போ, இங்கிருந்து வெளியில போயிடு. இதோட நீ இந்த பக்கம் வரணும்னு நினைச்ச நானாவே இருக்க மாட்டேன். அப்ப வேற நிம்மிய நீ பாப்ப. இல்ல சத்தியமா இதோட வரமாட்டேன். என்ன நீ இப்ப மன்னிச்சு விட்டதே ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாத. நான் இந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் போயிடுறேன், சரியா? போய் தொலை. நீ எதுக்கு இவ்வளவு சும்மா விட்ட? அவ்வளவு இல்ல மேம், சொன்ன கேளுங்க. அவளும் ஒரு வயசு பொண்ணு தானே, அவளுக்கு ஏதோ தேவையில்லாத இந்த மாதிரி ஆசைலாம் அவ மனசுல வளர்த்துக்கிட்டா. அதான் அவ இப்படி பிஹேவ் பண்ணிட்டா. சரி நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, புரியுதா? எதடி பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்ற? அடி அவ கொடுத்த அந்த பாலை மட்டும் நான் குடிச்சிருந்தேன். இப்ப இங்க என்ன நடந்துக்கணும் உனக்கு தெரியும்ல? எனக்கு புரியுது மேம், சொன்ன கேளுங்க, கோவப்படாதீங்க. ஆமா, அப்ப நீங்க அந்த பாலை குடிக்கலையா? நல்ல வேலையா அனன்யா என் கையில பாலை கொடுக்கும்போது தவறி கீழே விழுந்துருச்சு. மொத்த பாலும் கொட்டிடுச்சு. அப்பாடா, நல்ல வேலை மேம். நான் மட்டும் அந்த பாலை குடிச்சிருந்தேன்னா இப்ப இங்க என்னென்ன நடந்திருக்கும்? ச்சே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நாளை மறுநாள் நமக்கு கல்யாணம் டி. மேம் இங்க பாரு, நம்ம மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதனாலதான் அந்த பால் கொட்டிருச்சு. சொன்னா கேளு, நீ எது எது நினைச்சிட்டு இருக்காத. நீ கவலைப்படாத, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? கடவுளே, என்னால முடியலடி. சரி, நீ உள்ள வரும்போது நீ எதனா? ஐயோ மாம்ஸ், என்னையா பேசுற? நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? நீ எனக்கு ஃபோன் போடலதான். ஆனாலும் எனக்கு ஏதோ மனசு தோணுச்சு, இந்த டைமுக்கு உன் ரூமுக்கு போகணும்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதனாலதான் நான் இந்த டைமுக்கு வந்தேனே. இல்லடி, நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அவ என்ன பேசுறான்றத முழுசையும் கேட்கணும்னு தான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். நல்ல வேலையா நீயும் அதுக்குள்ள வந்துட்ட. ஐயோ மாம்ஸ், எனக்கு உன்னை பத்தி தெரியாது, நீ எனக்கு விளக்கம் கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உன்னை விட்டு கொடுக்கறதுன்னு தான் அவ முன்னாடி நீ எனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன். நீங்க பாரு, நீ யார் கூட எப்படி இருந்தாலும் நான் நம்பவே மாட்டேன். என் கண்ணாலே பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேயா. நீ என்ன தப்பா நினைச்சிருப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சுடி. மாம்ஸ், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, என் மாமா பத்தி எனக்கு தெரியாது, அவன் யார்கிட்ட மயங்குவான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எச்சக்கால சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேனா என்ன? ச்சே, என்னையா நீ எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? நான் அப்படியெல்லாம் உன்னை என்னைக்குமே நம்பவே மாட்டேன். நீ என் புருஷன்தான். நீ எவ கூட இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல நீ உத்தமனாதான் இருப்ப. லவ் யூ டி, லவ் யூ டூ டி. லவ் யூ டூட புருஷா. போதுமாடா. லவ் யூமா. உனக்கு இப்ப தலைவலி எப்படி இருக்கு? இந்த தலைவலியெல்லாம் பார்க்கும்போது என் தலைவலி எப்பயோ போயிடுச்சு மாம்ஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நீ இன்னமும் உம்முன்னு இருக்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காத. நாளைக்கு நமக்கு ரிசப்ஷன், அதை நினைச்சி சந்தோஷமா இரு, சரியா? சரிடி. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இன்னமும் உம்முன்னு இருக்க? தெரியலடி, ஏதோ இந்த பிரச்சனை இப்பவே முடிஞ்சிட்ட மாதிரி எனக்கு தோணல. ஏதோ இன்னும் பிரச்சனை இருக்குன்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குடி. மாம்ஸ், நான் உன்னை முழுசா நம்புறேன். அது போல நீயும் என்ன முழுசா நம்புறல.
அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருக்குள்ள எந்த இடையூறும் வராது. யார் எது நினைச்சாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? ஆமாண்டி, கண்டிப்பா யாராலும் நம்மள பிரிக்க முடியாது. இங்க பாருடி, தயவு செஞ்சு நீ என்ன எந்த இடத்துலயுமே தப்பா மட்டும் நினைச்சிடாதடி. நீ நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன்டி. நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்றேன். ஐயோ, என்னையா என்ன ஆச்சு? ஏன் இப்ப குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு மாம்ஸ், நான் இருக்கேன்ல. நான் உன்னை எந்த இடத்துலயுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் மாம்ஸ். நீ தான் என் புருஷன், போதுமா? அதே போல நான் தான் உன் பொண்டாட்டி. நீ என்னை அடிச்சே வெளியே திறத்தினாலும் நான் தான் உன் பொண்டாட்டின்னு உன் கையை இருக்க பிடிச்சிட்டு நிற்பேன், போதுமா? லவ் யூ டி, லவ் யூ சோ மச் டி. நான் கூட லவ் யூ தான். லவ் யூட புருஷா. இங்க பாரு, எதை பத்தி ஃபீல் பண்ணாத மாம்ஸ். நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன். அது போல நீயும் எப்பவும் என் கூடவே இருப்ப, போதுமா? நமக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படியா? காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னவே? உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே எந்தன் உலகம் முடிகிறது. முகம் பார்த்து ரசித்திடத்தானே எந்தன் நாட்கள் விடுகிறதே.